சர்க்கரை மன்றாடியார் இடம் கொடுத்தாருங்கிறதை தாண்டி இன்னொன்று இந்த ஈரோடு மண்ணுக்கு நடந்தது. என்னன்னா அதே டிகேஎஸ் அவருடைய துணைவியார் சேலத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காச நோய் முற்றி போயிருக்கு. காச நோய்க்கான சிகிச்சை பெறதுக்கு ஈரோட்டில் இருக்கிற பெருந்துறை சேனட்டோரியத்துக்கு தான் வந்தாலும் அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அவர் இங்கே நாடகம் போட்டுருக்காரு ஈரோட்டில். டிகேஎஸ் தன் மனைவியை கூட்டிகிட்டு வந்து பெருந்துறையில் வந்து சேனட்டோரியத்தில் தங்க வச்சிருக்கிறார். காலையில் முழுக்க வந்து மனைவியோடு அங்கே மருத்துவமனையில் இருந்துக்கிறார். இரவு முழுக்க வந்து நாடகம். காலையில் அங்கே போகிறது. இதே வேலை அவருக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க மனைவிக்கு வந்து காச நோய் முற்றிய நிலைக்கு வந்துருச்சு. இதற்கு இடையில அவர் இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார். என்ன வேலை அப்படின்னா அவ்வை அப்படிங்கிற நாடகத்தை அச்சாக மாற்றுவது, அதாவது பிரிண்ட் வெர்ஷனாக கொண்டு வர்றதுங்கிற வேலை எங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா பெரியாரினுடைய தமிழன் அச்சகம்னு ஒன்று வச்சு நடத்துறாரு. பெரியார் அவருடைய குடியரசு இதெல்லாம் வெளிவருவதற்காக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு பிரிண்டிங் ஆஃபீஸ். அதுல போய் உட்கார்ந்து இவர் வந்து அவ்வை நாடகத்தை வந்து அச்சு போட்டு புத்தகமா கொண்டு வர வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ பகல் முழுவதும் மனைவியோட மருத்துவமனை, இரவுல வந்து இங்க நாடகம், இடைப்பட்ட நேரத்துல வந்து அச்சு கோர்க்கிற அந்த வேலையும் அங்க போய் பார்த்துட்டு இருக்கோம். இப்படியான ஒரு சூழல் நடந்துட்டே இருக்கும் போது மருத்துவமனையில சொல்லிடுறாங்க, உங்க மனைவிக்கு இனிமேல் வந்து சரி பண்ண முடியாது, குணப்படுத்த முடியாது, முற்றி போச்சு, ஒரு நாள்ல இறந்து போயிடுவாங்க, இனிமேல் இங்க வச்சு பிரயோஜனம் இல்லை, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. இப்போ என்ன அவருக்கு தர்ம சங்கடம்னா அவர் தங்கியிருக்கிறதே ஒரு இன்னொருத்தருடைய ஜமீன் மாளிகையில தங்கியிருக்கிறாங்க. அங்க கூட்டிட்டு போய் மனைவியை வச்சு அங்க 2 நாள்ல இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சங்கடமா போயிடும். நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க, நம்ம சங்கடப்படுத்திடுவோமே. இவருக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம். சரி, மனைவியை கூட்டிட்டு வந்து இங்க எங்கேயா தனியா வீடு எடுத்து தங்கிடலான்னு, ஈரோட்டில் தங்கலான்னு முயற்சி செஞ்சா அது காச நோய்ங்கிறது அன்றைக்கு பரவுகிற நோயாக எல்லாரும் பார்த்தாங்க. இப்ப காச நோயாளியை கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு யாரு வீடு கொடுத்துருவா? வாடகைக்கே வாங்கினாலும் யாரு வீடு கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்கன்னு இவருக்கு ஒரு கவலை. அதுவும் 2 நாள்ல இறந்து போயிடுற ஒருத்தருக்கு யார் வீடு கொடுப்பான்னு இவருக்கு ஒரு பெரிய மனக்கவலையோட தமிழக அச்சகத்துல கோர்க்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உள்ள இருந்து அவர் பெரியார் வர்றார். அவர் வந்தவர் இவர்கிட்ட டிகேஎஸ் 2 வார்த்தை பேசிட்டு இருக்கும் போதே அவர் ரொம்ப சங்கடத்துல இருக்கிறாருன்னு நினைச்சு பெரியார் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, ஏன்பா ரொம்ப முகம் வாடி இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். கேட்டதுக்கு அவர் டிகேஎஸ் சொல்றார், இல்ல இப்படி துணைவியார் கூட்டிட்டு வந்து மருத்துவமனையில் இருக்காங்க, முடியாதுன்ட்டாங்க, கூட்டிட்டு போய் தனியா வீட்டில் வைக்கிறது, எங்க வைக்கிறதுன்னு தெரியல, எங்க கூட்டிட்டு வந்து வைக்கிறதுன்னு தெரியல, வீடு யார் கொடுப்பான்னு தெரியலன்னு சொல்லி வார்த்தை முடிகிறதுக்குள்ள பெரியார் வந்து அவருடைய கையில இருந்து சாவி புத்துல இருந்து ஒரு சாவி எடுத்து கையில கொடுத்து, இதை வச்சுக்கோ, சுயமரியாதை சங்கத்திற்காக புதுசா நான் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், அந்த வீடு சுண்ணாம்பு அடித்து புத்தம் புதுசா இருக்கு, உன்னோட மனைவியை கூட்டிட்டு வந்து நீங்க அங்க வச்சு பாருங்க. நாடக நடிகர் இவங்க கஷ்டப்படுறான்னு பார்த்த உடனே சாவியை கொடுத்து கொண்டு வந்து வச்சு கூட்டிட்டு வந்துட்டார். அந்த வீட்டுல தான் வச்சிருந்தார். 2 நாள் இருந்து அந்த அம்மா தவறி போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல நாடகம் வேலை இதெல்லாம் ஈடுபட்டு ஒரு 2 வருடம் நடந்துட்டு இருக்கும் போதே மற்ற நாடக கம்பெனிக்காரங்கெல்லாம் வந்து டிகேஎஸ் சகோதரர்கிட்ட சொல்றாங்க, ஒரு பெரிய நாடக மாநாடு நடத்தலாம், அதுதான் தமிழகத்தினுடைய முதல் நாடகத்திற்கான மாநாடாக இருக்க போது, அதை ஈரோட்டில் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த கருத்தை இப்போ சொல்ல போறேன்னா, இந்த நாடகத்திற்கான காரணத்தை நான் சொல்றேன். அன்றைக்கு அப்போ மாநாடு நடத்தலாம்னு சொன்ன உடனே சரி, ஈரோடு தேர்வான உடனே எல்லா முடிவுகளையும் செய்து ஈரோட்டில் ஒரு பெரிய அளவில் மாநாடு நடத்துவது, அதற்கு ஆர்கே சண்முகத்தை தலைமை தாங்க வைப்பது, ஈரோட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் பெரிய ஆட்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அன்றைக்கு இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் அதுல வந்து லிஸ்ட்ல இருக்கிறாங்க, அது பேரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. எங்க பள்ளி நான் வேலை பார்க்குற பள்ளியினுடைய முன்னாள் செயலாளராக அல்லது அதை தோற்றுவித்த மீனாட்சிசுந்தரம் முதலியாரெல்லாம் வந்து அந்த குழுவில் முக்கியமான இதுல இருக்கிறாங்க. அந்த பேரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஈரோடு இன்னொரு வரலாறு நான் பார்க்குறேன். இவங்க எல்லாம் வந்து குழுவில் போட்டு மாநாடு நடத்துவது ஈரோட்டில் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த ஈரோடு மாநாடு நடத்துவதற்கு தயாரான உடனே முதல் ஆளா பெரியார் செய்கிற வேலை என்னன்னா, முத்தமிழ் சங்கம், முத்தமிழ் சங்கம் நினைக்கிறேன், அந்த பேர் கரெக்டா ஞாபகம் இருக்கு, அந்த பேர்ல ஒண்ணு முத்தமிழ் நுகர்வோர் சங்கம், அந்த பேர்ல ஒரு சங்கத்தை உருவாக்கிட்டு இவனெல்லாம் இந்த மாநாடு நடத்தினான்னா ஆர்கே சண்முகம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும் போது முதல் ஆளா இவங்களுக்கு எதிராக நான் கருப்பு கொடி பிடிப்பேன்னு சொன்னார் பெரியார். யாருக்கு வந்து வீடு கொடுத்தாரோ, யாருக்கு வந்து அச்சகத்தில் இடம் கொடுத்தாரோ, யாரை வந்து கொண்டாடணும்னு நினைச்சாரோ அவங்களுக்கு மாநாடு நடத்தினா கருப்பு கொடி காட்டுறேன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாரு பெரியார். உங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா இது ஈரோட்டில் பெரியார் எவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இருக்கிறா, தமிழகம் முழுக்க செல்வாக்கோடு இருக்கிற 40 போது ரொம்ப பெரிய செல்வாக்கோடு இருக்கிற காலகட்டம், இப்ப கருப்பு கொடி பிடிக்கிறேன்னா மாநாட்டை எப்படி நடத்துறதுன்னு பயம்.
இவங்க ஒரு மாதிரி பயத்திலே பேசிட்டு இருக்கும்போது அண்ணாதுரையினுடைய காதுக்கு போகுது, இப்படி கருப்பு கொடி காட்டுறதா சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாதானப்படுத்துறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க தைரியமா வேலை நடத்துங்கன்னு சொல்லி வேலையெல்லாம் நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து தீர்மானங்களை முன்மொழிகிறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து தீர்மானங்களை வாங்குறாங்க. தீர்மானங்களை வாங்கி படிக்கணும்னு ஒரு 100-150 தீர்மானங்களை தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தீர்மானம் கொடுக்குறாங்க. எங்க நாடகத்துக்கு பாதுகாப்பு வேணும், நாடகம் வந்து இப்படி நடத்தணும், அது நடத்தணும், இது பண்ணணும், இந்த மாதிரியான தீர்மானங்கள்லாம் முன்மொழிகிறதுன்னு அவங்க எழுதுறாங்க. இந்த இடத்துலதான் பெரியார் ஏன் கருப்பு கொடி காட்டினார் அப்படிங்கிற அந்த செய்தி அவர் சொன்னது. இவங்க எல்லாம் சேர்ந்து நாடகங்கிற பேர்ல புராணத்தையும் பொய்யையும் புரட்டையும் அதான் அவங்க வார்த்தையில் நீங்க நாடகத்தை சொன்னீங்க. இதைத்தான் அவங்க கொண்டு வந்து சிவலீலான்னு 1 வருஷமா நாடகம் போட்டுட்டு இருக்கிறான். ஔவையாருன்னு ஒரு 4 மாசமா நாடகம் போட்டுட்டு இருக்கிறான். விட்டா சாமியார் கதைகளாக மூட்டுட்டு இருக்கிறான். நான் இந்த பக்கம் இவ்வளவு பெரிய புரட்சியும் போராட்டமும் பண்ணிட்டு இருந்தா இவங்களை குட்டிசவர் ஆக்கிட்டு இருக்கிறானே. இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி அந்த நாடகத்தை காப்பாத்துறாங்கிறானே. அந்த நாடகத்தை நடத்தலாமா, மாநாடு நடத்தலாமா, விடமாட்டேன்னு ஒரு கருத்து. இப்போ அந்த 100 மேலான முன்மொழிவுகள் வந்து அந்த மாநாட்டை வந்து நடத்துவதற்காக தயார்படுத்தி வச்சிருக்காங்க. உண்மையில் அந்த மாநாட்டினுடைய முன்மொழிவுகள் எதுவுமே அன்றைக்கு பெரியாருக்கு சார்பான முன்மொழிவுகள் கிடையாது, எதிரான முன்மொழிவுகள் தான். இதைத்தான் எல்லாரும் பேச போறாங்க. மாநாடு தயாராயிருச்சு. சென்ட்ரல் தியேட்டர்ல தான் அன்னைக்கு வந்து மாநாடு நடத்த போறாங்க. பெரிய அளவுல ஆர்கே சண்முகம்லாம் வந்துட்டார். கருப்பு கொடி காட்டல பெரியார் எல்லாம் நடந்து மாநாட்டில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவருடைய கருத்துக்களாக முன்வைத்த கருத்துக்கள் என்னன்னா, இவங்க எல்லாத்துக்கும் பதட்டம். எப்ப பெரியார் எங்க வந்து கருப்பு கொடி காட்டுவாரோ, எப்ப எதை நடத்த விட மாட்டாங்களோ பதட்டத்திலேயே மாநாடு நடக்க ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச நிலையிலிருந்து தலைமை உரையிலிருந்து நன்றி உரை வரைக்கும் இடையில் பேரறிஞர் அண்ணாவும் பேசுறார், என்.எஸ். கிருஷ்ணன் பேசுறார், அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய ஜாமான்கள் அத்தனை பேரும் பேசுறாங்க. பேசுறவங்க அத்தனை பேரும் சொன்ன வார்த்தைகள் என்னவா இருந்துச்சுன்னு நிறைவுல ஆர்கே சண்முகம் சொல்றாரு அவருடைய பேச்சுல. இங்கு பெருவாரியாக பேசின நம்ம விருந்தினர்கள் அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நாடகங்கள் எல்லாம் சமூக நாடகங்களாக நடத்தப்பட வேண்டும்னு சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னார்னா, பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு அவர் வந்து அவர் இருக்கிற உரிமையில் என்ன சொன்னார்னா, நண்பன் அண்ணாதுரை இது மாதிரியான சமூக நாடகங்களை தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் நம் நடிகர்கள் அதுல போய் நடிக்கிறதுக்கு தயங்குறாங்க. அவர் எழுதுற நாடகம் பத்தாது, இது போல இன்னும் பல 100 நாடகங்கள் சமூக நாடகங்கள் எழுதணும். அதில் நடிக்க நடிகர்கள் வரலைன்னா நானே போய் அந்த நாடகத்தில் நடிக்க தயாராக இருக்கிறேன் தன்னுடைய நிறைவுடைய சொல்கிறார். அன்னைக்கு பெரியார் அந்த போராட்டம் பண்ணல, கருப்பு கொடி கொண்டு காட்டல, எதுவும் செய்யல. ஆனால் காட்டுவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு 2020 இப்படியான சமன்கிற ஒரு சமூக நாடகத்தை இந்த மேடையில் ஏற்றுவதற்கு காரணமா இருந்ததுன்னா, அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் தொடர்ச்சியாக சமூக நாடகங்கள், சமூக மறுமலர்ச்சிக்கான நாடகங்கள் தொடர்ச்சியாக எழுதப்பட்டது, வாசிக்கப்பட்டது வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியான நாடகத்துக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை நிகழ்த்திய மண் ஈரோடு. அதனால வேற எங்கேயும் விட இந்த ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து, இந்த நாடகம் தனிப்பட்ட முறையில் உண்மையில் மிகப்பெரிய உழைப்போடு நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த நாடகம் தொடர்ச்சியாக வந்து தமிழகம் முழுக்க போகணும். நம்மளை விடவும் வந்து ஆசிரியர் வீரமணி வந்து தொடர்ச்சியாக வந்து முன்மொழிஞ்சு தமிழகம் முழுக்க இதை கொண்டு போங்க, நாங்க பெரிய அளவுல உறுதுணையா இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த நாடகம் தமிழ்நாடு முழுக்க போகட்டும். இதனுடைய எழுத்துக்கள், இதில் நீங்க நடிச்ச ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையில் தனியா நான் சொல்ல வேண்டிய ஒன்று. அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் உங்க அனைவருக்கும் பாராட்டுகளை நன்றிகளை தெரிவிச்சு